தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு விரைவில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என சிஆர்பிஎஃப் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி இந்த கட்சியின் சார்பில் மத்திய அரசிடம் ஒரு கோரிக்கையானதை வைத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு சார்பில் ஒரு அறிவிப்பானதை வெளியிட்ட நிலையில் இன்று அதற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டில் சரியாக நண்பகல் 12 மணி அளவில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் கொண்ட குழு இந்த வீட்டிற்கு வந்து விஜயிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆலோசகர் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரும் உடனே இருந்தனர். சுமார் 50 நிமிடங்கள் நடந்த இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து அந்த மத்திய பாதுகாப்பு வீரர்கள் தங்குவதற்கான ஒரு இடம் தேர்வு செய்யப்படுது. அது இந்த விஜய் வீட்டின் அருகே உள்ள சுமார் ஒரு 5 வீடுகள் தள்ளி உள்ள ஒரு இடத்தில் அந்த வீடானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கியிருந்தனர். தற்போது விஜய் அவரது வீட்டிலிருந்து வெளியேறிய சிறிது நேரத்தில் அவர் பின்னால் அந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் அவர் பின்னால் சென்றிருந்தனர். அப்போது அந்த அதிகாரியிடம் கேட்டபோது விரைவில் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பானது விஜய்க்கு வழங்கப்படும் என்று நம்மிடத்தில் கூறி சென்றார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.